எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்து 100 ml தண்ணியும் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 200 கிராம் கண்டு பாகு வெல்லத்தை எடுத்து அதில் போட்டுருங்க. அதில் வந்து நல்லா கிண்டுங்க, நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து அதே சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பாகு வெல்லத்தை எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் தண்ணியை வச்சு இந்த மாதிரி வந்து அதில் ஊற்றிட்டு கையை வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா உருண்டையாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்பி அதில் வந்து பொரியை எடுத்து அதில் போட்டுருங்க. பொரியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி நல்லா சுருளை கிண்டி எடுத்துருக்கோங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் நெய் ஊற்றி அந்த எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு உருண்டையாக லேசாக சூடாக இருக்கும் போது